ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வாத்தியார் பையன் மக்கு, வாத்தியார் மகன் மக்கு அப்படிம்பாங்க. இது ஒரு பழமொழி உண்மையா இல்லையாங்கிறது வேறு விஷயம். சினிமாவில் இருக்கிற பல ஜாம்பவான்கள், அவருடைய பசங்க இந்த வாரிசுகள் அதே போல் அவர்களைப் போலவே உயரங்களை தொடுவார்களா என்றால் அது இல்லை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தியாகராஜ பாகவதர் காலத்தில் அவருடைய ஃபீல்டோடு அவரு போனார். பியூ சின்னப்பா அதுக்கு பிறகு அவருடைய பையன் ஈடுபடல, அவர் காணாமல் போயிட்டார். அதே மாதிரி தான் பல பேருடைய பிள்ளைகள் சினிமாவில். அப்படி காமெடியில் சூப்பர் ஸ்டார்களாக இருந்தவங்க பார்த்திங்கன்னா கவுண்டமணி, கலைவாணர், இந்த இப்போது வடிவேலு இவங்கெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் கூட இதில் காமெடி நடிகர்களில் பேர் சொல்லும் பிள்ளைகளை பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க சில பேர் இருக்காங்க. தங்கவேல் டனால் தங்கவேல் அப்படின்ற நகைச்சுவை மன்னருக்கு 2 பெண் குழந்தைங்க தான் அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து பெரிய உத்தியோகத்துலாம் இருந்தாங்க. இப்போ நல்ல சினிமாவுக்குள்ளே அவங்க வரலை. அதே மாதிரி தான் உங்களுக்கு கலைவாணருடைய மகன்கள் ஒருத்தர் 2 பேர் சினிமாவுக்கு வந்தாங்க. ஆனாலும் அவங்க அந்த அளவுக்கு அதை மெருகு வரலை. அப்பாவை போல் அவங்களால அந்த அளவுக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வரல. ஏதோ வந்தாங்க போனாங்கன்னு இருந்தது. ஆனால் கலைவாணருடைய பேரன் பேத்திகள்லாம் டாக்டர்களாக, மருத்துவர்களாக, வக்கீல்களாக பல தொழில்களில் சிறப்பாக இருக்காங்க. அவருடைய பேர் சொல்லக்கூடிய பேரன்களாக பேத்திகளாக இருக்காங்க. பாடகியாகவும் இருக்காங்க. அதே மாதிரி இப்போது கவுண்டமணி பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார், காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி. அவர் 850 படங்களில் நடிச்சிருக்காரு. அதில் கவுண்டமணியும் செந்திலும் சேர்ந்து நடித்த படங்கள் பார்த்திங்கன்னா 450 கிட்டே இருக்கும். இந்த ஜோடி பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அவங்க வந்தாலே, அவங்க 2 பேரை பார்த்தாலே, ஸ்க்ரீனுக்குள்ளே பார்த்தாலே உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கலகலப்பு வந்துடும். அந்தளவுக்கு அந்த கலகலப்பான ஆசாமிகள். செந்திலாவது தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய மகனை பற்றி தன்னுடைய மனைவி ஃபோட்டோலாம் வெளியிட்டிருந்தார். அதாவது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நேர்காணல் சமயத்தில் அவங்க ஃபோட்டோ தவிர்க்க முடியாமல் வெளியே வந்துருச்சு. ஆனால் கவுண்டமணி இன்றைக்கி வரைக்குமே தன்னுடைய மகள்கள் 2 பேர் அவருக்கு, செல்வி, சுமித்ரா அப்படின்னு, அவங்க ஃபோட்டோ வெளியிட்டதே கிடையாது. அவருடைய மனைவி ஃபோட்டோ வெளியிட்டதே கிடையாது. குடும்பத்தை பற்றி வெளியே சொன்னதும் கிடையாது. அவருடைய அப்பா கருப்பையா, அம்மா அண்ணம்மாள், ஒரே ஒரு அக்கா மயிலாத்தாள் அப்படின்னு அவருக்கு. அவங்க எல்லாமே ஊரில் பொள்ளாச்சி பக்கத்தில் அவங்க ஊரில் தான் சொந்த ஊரில் அவங்க இருக்காங்க. இவருடைய மகள்கள் 2 பேருமே சென்னையில் இருக்காங்க. 2 பேருமே நல்லா படிக்க வச்சு 2 பேருமே ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. அவங்களுடைய மருமக பிள்ளைகளும் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. ஆனால் கவுண்டமணி அதை பற்றி வெளியே பேசவே மாட்டார். தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேச மாட்டார். தன்னை பற்றி அதிகமாக நேர்காணல் கொடுத்ததே கிடையாது. ஒரு 15 வருஷமாக அவர் 15-20 வருஷமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கவே கிடையாது. பத்திரிகையாளர்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசுவார், நிறைய விஷயங்கள் பேசுவார். ஆனால் அதை எழுதக்கூடாதுன்னு சொல்லிடுவார். மனம் திறந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட இது எழுதக்கூடாது, நமக்குள்ளே ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்கட்டும் அப்படிம்பார். அதை தவிர்க்க முடியாமல் அவருக்கு யாரையாவது கிண்டல் பண்ணியிருந்தாலும் என்ன சொல்லியிருந்தாலும் கூட அது அவங்க இதை எழுதுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் எழுதணும். இல்லாட்டி அதை நான் எழுத வேண்டாம்னு சொல்லிட்டா எழுத மாட்டாங்க பெரும்பாலான நாட்கள். ஏன்னா அவருடைய நட்பு வட்டத்தில் இருக்கும்போது ஒரு நட்பு கருதி அதை எழுதாமல் இருக்கணும்னு நிறைய பேர் தவிர்த்துருவாங்க. அது மாதிரி அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஏறக்குறைய பல வருடங்கள் ஆனது. அதாவது அவர் நேருக்கு நேராக பேட்டின்னு நிறைய கொடுத்ததே கிடையாது பத்திரிகையாளர்களுக்கு. செந்திலாவது சில நேரங்களில் பேட்டின்னு கொடுத்துருக்காரு, இவர் கொடுக்கல. செந்திலுடைய மகனும் டாக்டராக இருக்கார், இவருடைய மகளும் டாக்டராக இருக்காங்க. இதில் என்ன, எதுக்கு சில பிள்ளைகள் அப்பாவுடைய பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. கவுண்டமணி எப்படி ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து தன் முயற்சியால் நாடகங்களில் நடித்து சினிமாவுக்குள்ளே தனக்குன்னு
ஒரு சரியான ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு ஸ்டைலை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டைலில் கடைசி வரைக்கும் அந்த ஸ்டைலில் தான் வந்துட்டுருக்காரு. இப்போவும் அடுத்தது வந்து அவர் ஹீரோவாக நடித்து ஒரு படம் வர இருக்குது. ஏறக்குறைய அவர் ஹீரோவாக நடித்து ஒரு 12 படங்கள் வந்திருக்கு. அதில் அடுத்து வரப்போகிற படம் 11 படம் வந்துடுச்சு. இப்போது அடுத்து வரப்போகிற ஒரு படம் ஹீரோவாக. ஏறக்குறைய 80 வயசுக்கு மேல் தாண்டி விட்டார். ஆனாலும் அவருக்கான அந்த ஒரு மாஸ், அவருக்கான ஒரு இந்த காமெடி ஒரு கூட்டம், அவருக்கான ஒரு ரசிகர் வட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரசிகர்களுடைய மனதில் அந்த அளவுக்கு அவர் இடம் பிடிச்சிருக்கார். அந்த அளவுக்கு அவருடைய காமெடி சென்ஸு, அவருடைய காமெடி அந்த ஒரு நக்கலான டைலாக் ஒரு லொல்லு இதெல்லாமே மக்கள் மத்தியில் அவரை பார்த்தாலே அவருடைய லொல்லு, அவருடைய நக்கல், நையாண்டி இதெல்லாமே டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அது சிரிச்சிருவாங்க. உடனே ஒரு 2 பேரும் செந்திலும் அவர் வர்றாரு அப்படின்னாலும் இவர் எட்டி ஒதிக்க போகிறார், இவர் போய் விழ போகிறாரு அப்படிங்கிறது அதெல்லாம் வந்துடும். ஏன்னா பெரும்பாலும் அவருடைய காமெடியெல்லாம் ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருக்கும். உதாரணமாக நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பாத்ரூம் ஒரு பொது கழிப்பிடத்துலேருந்து வெளியே வருவார் கவுண்டமணி. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா அப்படின்னு செந்தில் கேட்பார். ஏடா சாப்பிட்டு வர்ற இடமாடா இது அப்படின்னு கேட்பார். அந்த அளவுக்கு அப்படி 2 பேருடைய காமெடியும் அப்படியே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு நம்ம கவுண்டரையாக வந்து எல்லோரையும் சந்திப்பார், ஏழைகள்லாம் ஒரு இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய வந்து கொஞ்சுவார். இந்த குழந்தைக்கு பேர் வைங்க அப்படிம்பாங்க. பேர் தானே வச்சுடுவோம், அது பெண் குழந்தை ஆண் குழந்தையா, ஒரு ஆம்பளை பேர் வைப்பார், பெண் குழந்தைன்னு சொன்னால் அவர் மாற்றி சொல்லுவார். இந்த குழந்தைக்கு 200 ரூபாய் மொய் வைப்பார் அப்படின்னு செந்தில் பக்கத்துலேருந்து சொல்லிடுவார். அப்படியே முறைச்சி பார்ப்பார். ஏடா பேர் வைக்கிறதா நான் வந்தேன், 200 ரூபா மொய் வர வைக்கணுமாடா அப்படின்ட்டு 200 ரூபா கொடுத்துட்டு அந்த கொலுசு அவர் எடுத்துக்குவார். அந்த மாதிரி ஒவ்வொரு சீனில் அவங்க வரும்போது அந்த மக்களை ரசிக்க சிரித்து மகிழ்ந்து பண்ணக்கூடிய அளவுக்கு கவுண்டமணியுடைய எல்லை, அதாவது அந்த காமெடியில் ரொம்ப இரட்டை அர்த்தம் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்குவார். கவுண்டமணிய வாழ்க்கையும் அப்படி தான். எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டோடு இருப்பார். தண்ணி அடிக்கிறது, அது அடிக்கிறது இருந்தாலும் கூட எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட், எல்லையை தாண்டாமல் தனக்கான ஒரு அந்த ஸ்டைலோடு தனக்கான அந்த ஒரு கம்பீரத்தோடு இருப்பார். இன்று வரைக்கும் இருக்கார். இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, கவுண்டமணி அவருடைய பிள்ளைகளை வெளியே காட்டவே இல்லை. அவருக்கு 2 மகள்கள். அவங்க எங்கேயும் அந்த புகைப்படமும் அவரும் அப்பாவும் எல்லோரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ கொடுக்கறதுக்கு வெளியே வந்ததே இல்லை. ஆனால் சமீப காலமாக அவருடைய மூத்த மகள் சுமித்ரா, அவருடைய கணவர் வெங்கடாசலம், இப்போ 2 பேருமே அவங்க சத்தம் இல்லாமல் பல நற்பணிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. கவுண்டமணியுடைய பேரை காப்பாற்றக்கூடிய, பேருக்கு நல்ல பெயர் ஏற்படுத்துகிற அளவுக்கு அடையாறு புற்றுநோய் காப்பகத்தில் வந்து மாதம் போயிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு, கவுண்டமணியுடைய மகள் போயிட்டு அங்கே இருக்கிற ஏழை, ரொம்ப நலிந்தவர்கள், ஏழைகள், குழந்தைங்க, வயசானவங்க, இவங்களுக்கான அந்த மருத்துவ உதவிகளை வந்து பொருளாதார ரீதியாகவும் மற்ற அந்த மருத்துவ கருவிகள், மருத்துவ மாத்திரை, அது மெடிஷன் இதெல்லாமே இலவசமாக இவங்க போயிட்டு வாங்கி கொடுத்து அவங்களுக்கான உதவிகள் செஞ்சுட்டு வர்றாங்க சத்தம் இல்லாமல். இது வந்து கவுண்டமணிக்கு ஒரு நல்ல பேரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். 2 பேருமே ஒவ்வொரு மாதமும் வருவாங்களாம். ஆனால் பத்திரிகைகளை யாரும் போட்டுறக்கூடாது, பத்திரிகை இந்த நியூஸ் வந்துடவே கூடாது அப்படின்னு அவங்க அந்த உதவி பெறுகிறவர்கள்ட்டே சொல்லிடுறாங்க. அந்த மருத்துவ காப்பகத்துலையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், வர வேண்டாம், நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு மனிதநேயத்தோடு, அதே சமயத்தில் வந்து ஒவ்வொரு ஏழை குழந்தைங்க அவங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்குன்னா அதுக்கான என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன மருத்துவ உதவி தேவை, இதெல்லாமே தேடி போய் செய்கிறாங்க. இதை வந்து கவுண்டமணிக்கு தெரிந்தாலும் அவர் வந்து வெளியே சொல்லிக்கல. தன்னுடைய மகள் இப்படியெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல செயல்களை செய்கிறாங்க அப்படின்னு அவர் வெளியே சொல்லிக்கல. ஏன்னா தன்னை பெருமைப்படுத்துகிறது, தன்னை சார்ந்தவர்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க வெளியே படுத்த வேண்டாம்னு நினைப்பார் அவர். அதே மாதிரி அவருடைய மகளும் வந்து இந்த நல்ல காரியத்தை, நல்ல செயலை செய்வதை வெளியே அவங்க சொல்லிக்காமல் இருக்காங்க. அந்த வகையில் அவங்கள வந்து பாராட்டலாம். ஏன்னா ஏழைகளுக்கு உதவணுங்கிற ஒரு பெரிய மனசு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஏழைகளை தேடி, அதுவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை தேடி அவங்களுக்கான மருத்துவ உதவிகள், பொருளாதார உதவிகள் செய்வதற்கு அந்த பெரிய மனசு வேணும். அதுவும் கவுண்டமணி மகள் மட்டுமல்ல, அவருடைய மருமகனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுங்கிறது மிக, கணவன் மனைவியும் சேர்ந்து பண்ணுறதுங்கிறது மிக சிறப்பான விஷயம். அதற்காக கவுண்டமணியை நாம் பாராட்டலாம், அவருடைய மகளை பாராட்டலாம். ஏன்னா ஒரு நல்ல செயல் செய்துட்டு வர்றாங்க இல்லையா, அதுக்காக.
கவுண்டமணியுடைய பெண் எப்படின்னா, கவுண்டமணிய நண்பர் செந்தில், இன்றைக்கி வரைக்குமே அவங்க கவுண்டமணி செந்தில் வந்து சினிமாவில் சேர்ந்து நடிக்கிறத விட்டு ரொம்ப காலம் ஆனாலும் கூட 10-15 வருஷம் ஆனாலும் கூட, ஆனால் அவங்களுடைய நட்பு வந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கிறாங்க. மாதம் ஒரு முறை சந்தித்து கொஞ்சம் நல்ல மனம் விட்டு பேசுகிறாங்க. இந்த ஊர் உலக பிரச்சனைகள், சினிமா உலக பிரச்சனைகள், அப்புறம் யார் எப்படி நடிச்சிருக்கா, எந்த படம் எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி குசலம் விசாரிக்கிறது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தீர்த்தமும் ஆளுக்கு கொஞ்சம் தீர்த்தம் அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு பிரிவாங்க. ஒவ்வொரு மாதமும் அப்படி நடக்கும். அடிக்கடி இப்போ ஃபோன்லேயே பேசிக்கிறாங்க. அதே மாதிரி செந்திலுடைய பையனும் வந்து டாக்டராக இருக்கார். அப்புறம் செந்திலுடைய பையனும் கொஞ்சம் நல்ல படித்த அவங்கள இருக்காங்க. இவங்க எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவங்க அப்பா வந்து கவுண்டமணிகிட்ட அடி வாங்குறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா ஏன் இப்படி அடி வாங்குறாருன்னு கவுண்டமணி அங்கிள் மேலே எனக்கு கோபம் வரும். ஆனால் வந்து நான் ஓரளவு வளர்ந்து விவரம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்து எனக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சிருச்சு. இது சினிமாங்கிறது ஒரு தொழில், இது ஒரு அடிக்கிற மாதிரி நடிக்கிறது தான் சீன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு வந்து அதை பற்றி இது இல்லை. அதை வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து கவுண்டமணி அங்கிளும் அப்பா சேர்ந்து பண்ணும்போது பயங்கர ஒரு ஜாலியாக இருக்கும், நல்ல ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவர் அடிக்க துரித்தமோ ஒரு திட்டமோ இது பண்ணவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் அப்படின்னு செந்திலுடைய பையனும் சொல்லியிருக்கார். இப்படி கவுண்டமணி, செந்தில் இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருப்பது போல் அவங்க குடும்பத்தாரும் நல்ல பிள்ளைகளாக, அப்பாவுக்கு மரியாதை செய்யக்கூடிய, அப்பாவுக்கு பெயர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அமைந்தது அவங்க செஞ்ச புண்ணியம் என்று தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.